சே புஷ்டான்டாடி. நான் கைஸ் இது இப்படி புஷ்டானே. மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ. இந்த ஆடு வேற ஒன்று பிரச்சனையாகுது. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஒரே ஒரு லைக்கை தட்டிட்டு பாருங்கள். வாங்க நம்ம மறுபடியும் அவ்வளோ தூரம் போனோம் கைஸ். வீடியோ எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் எப்படியோ பாட்டாக தான் பிரிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கேம் இது. மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேஷனே போவோம். அவன் வரக்கூடாது கைஸ். அவன் திடீர்னு வந்துடுறான், சர்ப்ரைஸ்ன்றான். இப்போ பாருங்களா, திடீர்னுட்டு இப்படி வருவான். இல்லையா இருக்கானா? இல்லைங்க. ஐயோ லைட்டு ஃப்ளிக்கராக பட்டு போயிட வேண்டியது தான். எப்பாடி நல்ல வேலை வரல. அவன் சைக்கோ எங்கேருந்து வரானே தெரில கைஸ். திடீர்னுட்டு வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்றான். வாங்க கீழே போவோம். இதை ஃபஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணி ஒரு சுற்றி விட்ருவோம். ஏன்னா அங்கே புகாச்சு நினச்சில, அந்த புகை நிற்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு இதெல்லாம் ஐஸ்கிரீம்லேயே பார்த்தாச்சு. அவன் வர சவுண்டு கேட்குது. நம்ம மறைஞ்சிப்போம் கொஞ்ச நேரம். வரானா? வரியாடா மண்டியா? அவன் வர சத்தம், அவன் ஃபுட் ஸ்டெப் பயங்கரமாக கேட்குது. ஆனால் வரானா இல்லையான்னு தெரில. வரியாடா ஜோக்கர் தம்பி வரலன்னு நினைக்கிறேன். நம்ம வெளில போயிட்டு இது என்ன இது குரோபாரா? ஆமாங்க குரோபாருங்க. ஓகேங்க மஜா. குரோபார் கச்சிச்சு. நம்ம மஜாவாக வந்துட்டு போக வேண்டியது தான். குரோபார் கச்சிச்சு. இப்போ அதை போயிட்டு அந்த மெடிக்கல் ஸ்டோரேஜ் ரூமில் போட சொல்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மறைஞ்சிக்கிறேன். ஏன்னா வர மாதிரி சத்தம் கேட்குது. வரானாடா? ஏங்க வராங்க சொல்ல போடி. அவன் கண்ணை பாருங்களேன், ஒரு மாதிரி விகாரமாக இருக்கிறான். இந்த கேம் ஹெட்செட் போட்டு விளாண்டிங்கன்னா அவன் ஃபுட் ஸ்டெப் நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. மஜாவாக இருக்கானா? இன்னும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியோ முக்கால்வாசி பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த கேமை. ட்ரை பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். எந்த ரூம்டா அது? மெடிக்கல் ஸ்டோரேஜ் ரூமில் போகணுன்ட்டு. ஆனால் மெடிக்கல் ஸ்டோரேஜ் ரூம் எங்கடா இருக்குது? இந்த ரூமா? இல்லை இந்த ரூம், அது டோர் மட்டும் தான் இருக்குது. இந்த ரூமா? இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போது வந்துட்டு அந்த மெயின் ரூம் பக்கத்தில் இருக்கும்ல, இங்கே போயிட்டா. குரோபார் இங்கே தான் யூஸ் பண்ண போல். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன ஏதோ ஜொலிக்குது, ஓப்பன் பண்ணுவோம். ஸ்லீப்பிங் பில்ஸ். கம்னாட்டி. ஓகே கைஸ். ஐயோ லீவ் த ஸ்டோரேஜ் ரூம். ஏதோ பாய்சன் கேஸ் பரப்புறான்னு நினைக்கிறேன். தம்பி இருப்பா. அண்ட் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருக்குது. இதில் வேறு ஸ்க்ரீனில் வெளில போக அடிக்கிறானுங்க. செத்துற போகிறாங்க. எப்பாடி தப்பிச்சாச்சு. லீவ் த ஸ்டோரேஜ் ரூம் விட்டு வெளில போக சொல்கிறானுங்க. 15 வந்துட்டாங்க. ஜோக்கர் தலையை வந்துட்டாங்க. எங்கேருந்துடா வர? அவன் பேண்ட்டை பாருங்களேன், என்னடா இது ஓட்டையாகுது. தம்பி ஜெட்டி போடலையாப்பா? ஓட்டையாக வச்சுக்கிறான் பேண்ட்டை. எந்த காலத்தில் வாங்கினானே தெரில. மிஸ்டர் பாக்கியராஜ் போயிட்டாரான்னு பார்ப்போம். ஜோக்கர் மண்டியம் போயிட்டான். பட்டுன்னு வெளில போய்டுவோம். அவ்வளோதான், ஒரே டேஷ். ஓகே பார்க்குக்கு போகிறோம். இந்த கேமில் இந்த லோடிங் ஃபீச்சர் மட்டும் மாற்றிருக்கலாம். அப்படியே கிரானியில் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் இவனுங்க லோடிங் கொடுத்துருக்கானுங்க. இது ரொம்பவே பழைய கேம். ஆனால் பரவாயில்ல, பழைய கேமாக இருந்தாலுமே நல்லா இருக்குது, பயங்கரமாகவும் இருக்குது. மற்ற கேம்ஸோட இந்த கேமில் என்ன யூனிக்காக இருக்குன்னா, அந்த இது பட்டன்ஸு அந்த பாருங்களேன், ஒரு மாதிரி துருப்பூச்ச மாதிரி இருக்குது. அது ஓரளவு நல்லா இருக்குது. சரி ஓகே வாங்க நம்ம போவோம். எங்கடா போகிறது? நாங்கள் வழி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இதை நான் 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ விளாட்றேன். ஏன்னா வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ட்ரையில் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரைலாம் நீங்கள் வெறுத்துடுவீங்க, எங்கடா போகணுன்ற மாதிரி. அந்த அளவு வந்துட்டு இது குளறுபடி பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஃபார் ஃபுட்டு இங்கே வந்துட்டு சாப்பாடு எடுத்துன்னு வந்து போடணுன்ட்டு. காய்ஸ் அங்கே போவோம். எங்கே கைஸ் போகிறது? மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாய் வேறு ரொம்ப குளருது.
எல்லாம் இவனால தான். இவன் எப்போ வருவான்ற பயத்திலேயே வந்துட்டு வாய் கொள்ளுறது. ஓகே, நம்ம வந்துட்டு எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. கே எங்கடா போகிறது? டே வந்துட்டாங்க. யோயோ B80s பாயிண்ட் வராங்க. டே ஏதாவது ஒழிச்சிக்கிறதுக்கு இடம் இருக்காடா? இந்த இடத்துல பக்காவாக ஒழிச்சுப்போம். அவ்வளோதாங்க. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஐயா உங்களை இல்லையா, நீங்கள் போங்கயா. போடா ஜோக்கத்தலையா. மண்டையம் போகிறான். மண்டையம் போயிட்டானா? ஃபுல்லாக போயிட்டானா? அவ்வளோதான் கைஸ், ஃபுல்லாக போயிட்டான். அவ்வளோதான் கைஸ், இப்போ மஜாவாக போயிட வேண்டியது தான். ஜோக்கர் மண்டையை எப்படிக்காக தான் போனான், ஆனால் நம்மளும் இப்படிக்காக தான் போகணுன்னு நினைக்கிறேன். அவன் போயிருப்பான்னு நம்புகிறேன். வாங்க அப்படியே போவோம். ஓகே கைஸ், இதுதான் கீ சாவி யூஸ் பண்ணும். தேர் இஸ் லாக்டு விண்டோ. இதை வந்துட்டு நான் ஸ்கிப் அடிச்சிட்டேன். இந்த சாவி வந்துட்டு நான் ரொம்ப நேரம் கழித்து கண்டுபிடிச்சேன். இந்த சாவியோடு இந்த செயினும் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். செயின் வந்துட்டு அந்த கீழே பேஸ்மெண்ட் பார்த்தோம்ல, அதில் இன்னொரு ரூமில் இருந்துச்சு. ஆனால் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த சாவி மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்து ப்ளே த்ரூ பண்ணுறீங்கன்னா அந்த செயின் மட்டும் கீழே வந்துட்டு ஒரு ரூமில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த விரிஞ்சத்தம் பார்த்தீங்களா சுற்றி விடுறது, அதுக்கு பக்கத்து ரூமில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நம்ம இந்த போயிட்டு அந்த ஃபீட் மீன் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா. டி ஜோக்கரே கம்நாட்டி வந்து பூச்சினேக்குறாங்க ஐஸ். ஓகே, ஒரு டைலாக பேச போகிறான் அவன். இது வேற ஒன்று வந்துனேக்குது தொணன்ட்டு. ஓகே வாங்க, பட்னா அந்த ஃபீட் மீன் இருந்துச்சுல, அந்த மிருகட்டுக்கிட்ட போயிட்டு இந்த கறியை கொடுப்போம். கறியில் வந்துட்டு ஸ்லீப்பிங் பில்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிறான். அது ஏன்னா வந்துட்டு அந்த மிருகத்தை தூங்க வைப்பான்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்துட்டு அது போட்டு தள்ளுறோன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கடா இருக்குது அந்த மிருகம்? தம்பி மிருகம் இங்கே தான் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி. கரெக்டுங்க ஐஸ், நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. ஃபார் ஃபுட்டு இந்தா கைஸ், சாப்பிடு. அவ்வளோதான், அந்த இது மிருகம் ஏதோ சாப்பிட்ருச்சு. இங்கே என்ன இருக்குது? லாக் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் அடிச்சுப்போம், ஏன்னா திரும்பி தேட முடியாது. ஃபர்ஸ்ட் என்னடா இது சிசர்லாம் வச்சுக்கிறானுங்க. ஓகே வாங்க, பொறுமையாக போவோம் சைஸா. ஓகே, ஜோக்கர் தலையன் வேறு பக்கத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போது பிக் டென்ட்டுக்கு போக சொல்கிறானுங்க, மெயின் டென்ட்டுக்கு. மெயின் டென்ட் வந்துட்டு முன்னாடி நான் தேடினே இருந்தேன், ஆனால் வந்துட்டு அதுக்கடுத்து கண்டுபிடிச்சிட்டேன்னா ஃபஸ்ட்டு பிளேயர் ரூலெலாம் வந்துட்டு இதை தேடவே முடியல என்னால். எங்கே இருக்குன்னே தெரில. பார்த்தா இந்த சின்ன வழியை விட்டேன். ஓகே, இப்போ சர்க்கஸுக்கு போகிறோம். வாங்க போவோம். சைஸாக மூவ் ஆகுது. ஸ்னீக் இன்டு த மெயின்டைன். என்னங்க ஸ்னீக் பூந்து போகிறோன்னே சொல்கிறானுங்க. எல்லா இடத்துலையும் பூந்து போகிறேன். ஏன்டா உள்ளே நுழையிறோன்னு சொல்லுங்களா, ஏன்டா பூந்து போகிறோன்றீங்க? திருடவாடா போகிறோம். ஓகே, 653 காயின் இருக்குது. ஆனால் இந்த காயினை வச்சு என்ன பண்ணணுன்னே தெரியாது, எதுக்கு வச்சுக்கிறோன்னு தெரியாது. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். தம்பி எங்கே விரிஞ்சு தானே, அவ்வளோதான், விரிஞ்சு யூஸ் பண்ணியாச்சு. என்னங்க இருக்குது? இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஓகே, டுக்க ஸ்லைடு. ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஏதோ மாஸ்க் மாதிரி இருக்குது, அதை எடுக்க முடியாதா? அலாம் கிளாக்கு. ஓகே, ஒரு அலாம் கிளாக்கும் ஒரு இதுவும் எடுத்துக்கணும், ஃபோட்டோவும். சரி ஓகே வாங்க போவோம். இருட்டாக இருக்குது கை. டார்ச் வச்சாலுமே ஒன்றுமே தெரில. நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடில. நானே ஃபுல் பிரைட்னஸில் தான் கேம் ஆடினுக்கிறேன், இருந்தாலுமே இப்படி தான் இருக்குது. ஓகே வாங்க வெளியே போவோம். பார்க்கு, சர்க்கஸ்லேருந்து மறுபடியும் பார்க்கே வந்தாச்சு. ஓகே, எங்கடா போகிறது? டே வந்து புஷ்டாங்க. எனக்கு இதே வேலையாக போச்சு. ஆனால் நான் பேசுகிறது வந்துட்டு காமெடியாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்துட்டு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. கேம் ஆடும் போது தான் தெரியும், சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி
இந்த பாட்டை இதோட முடிப்பானான்னு கூட தெரில.